ரொம்ப நாளாச்சு. இவ்வளவு நாள் எக்ஸாம் எழுதிட்டு இன்னைக்கு தான் சம்மர் ஹாலிடேஸ் லீவ். இன்னைக்கு ஜூக்கு மட்டும் போயிட்டு அப்படியே அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜானு? ஜூல முயலுக்கு ஆமைக்கு ரேஸ் நடக்குதாண்டா. அது குரங்கு நடத்துதாண்டா. இது ரொம்ப காமெடியா இருக்கும். அதனால தான் நான் இங்க வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? கேள்விப்பட்டேன்னா அப்ப நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆச்சுல. இந்த ரேஸ பார்த்தோன்னே ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருமே தானே வந்தேன். சரி வா, ரெண்டு பேரும் போலாம். ரேஸ் ஆரம்பிக்க போகுதுடா. ஒரு சமயம் அடர்ந்த காட்டில் முயல், ஆமை, குரங்கு யார் வேகமானவன் என்பதை நிரூபிக்க பந்தயம் நடத்த முடிவு செய்தன. ஹஹாஹாஹா, என்னை யாராலும் வெல்ல முடியாது. இந்த காட்டில் நான் தான் வேகமான விலங்கு. சிறிது நேரத்தில் முடித்து விடுவேன். முயலுக்கு இந்த பேச்சு ரொம்ப ஓவர்ரா. என்னது, ரொம்ப ஸ்பீடா ஓடுவாமோ? உனக்கு என்னப்பா தெரியும்? முயல் எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா? ஆமா தான் பொறுமையா நடக்கும் தெரியுமா உனக்கு? அது ஆமை வேகம் எல்லாம் இல்லை, முயல் பொறுமை மற்றும் நிலைத்தன்மை உங்களை வெகு தூரம் அழைத்துச் செல்லும். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சொன்னா ஆமா பொறுமையா நடக்குண்டே. ஆமைக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கு. ஆமா தான் ஃபர்ஸ்ட் வரும். உனக்கு தெரியுமா அது? இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு பெட்டு. நீ சொல்ற ஆமை ஜெயிச்சிருச்சுன்னா நான் உனக்கு காசு தரேன். அதே முயல் ஜெயிச்சிருந்துச்சுன்னா நீ எனக்கு காசு தரணும். ஓகேவா? ஓகேடா. ஓ, இது வேடிக்கையாக இருக்கும். நான் மரங்களின் வழியாக குதித்து ஆடுகிறேன். இந்த பந்தயத்தை தொடங்குவோம். பந்தயம் தொடங்கியது. முயல் விரைவாக சுட்டது. ஹாஹா, அவர்களை பாருங்கள். ஆமை மிகவும் மெதுவாக உள்ளது. குரங்கு மும்முரமாக ஆடுகிறது. நான் சிறிது நேரம் தூங்கினாலும் வெற்றி பெற முடியும். முயல் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க படுத்தது, தன் ஆரம்ப நிலையிலேயே நம்பிக்கையுடன். இதற்கிடையில் ஆமை மெதுவாக ஆனால் சீராக படிப்படியாக நகர்ந்தது. முயல் விழித்துக் கொண்ட நேரத்தில் ஆமை இறுதிக் கோட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. முயல் பீதியடைந்து பிடிப்பதற்கு விரைந்தது. குரங்கு கிளைக்கு கிளையாக ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் பந்தயத்தில் கவனம் செலுத்தவில்லை. இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. ஒருவேளை நான் இங்கிருந்துதான் பார்ப்பேன். அடடா, இது எப்படி நடந்தது? நான் அவசரப்பட வேண்டும். ஆனால் அது மிகவும் தாமதமானது. ஆமை பந்தயத்தில் வெற்றி கோட்டை தாண்டியது. சரி, அது எதிர்பாராதது. மெதுவானது வென்றது. என்னால் நம்ப முடியவில்லை. நான் நிறுத்துவதற்கு பதிலாக தொடர்ந்து சென்றிருக்க வேண்டும். பந்தயத்தில் மெதுவாகவும் நிலையானதாகவும் வெற்றி பெறுகிறது முயல். வேகத்தை விட நிலைத்தன்மை முக்கியமானது. எனவே பொறுமையும் விடாமுயற்சியும் அதீத நம்பிக்கையையும் அவசரத்தையும் மிஞ்சும் என்பதை ஆமை நிரூபித்தது. பாத்தியா, நான் சொன்னவோ நடந்துருச்சு. ஆமா தான் வின் ஆயிடுச்சு. எடு காசை. தோத்து போன பாரு. என்ன சொல்லணும்? சரி, இந்த காசு நான் அவனுக்கு அப்புறம் தரேன். கணக்கு வச்சுக்கோ. ஓகே? சரி, அவன் கிடக்குறான். பாத்தீங்களா குழந்தைங்களா? நம்ம பொறுமையா ஒரு கோலை நம்ம ரீச் பண்ணணும்னு நம்ம ட்ரீமா நினைச்சிட்டோம்னா அது நம்ம விடவே கூடாது. அது நோக்கியே நம்ம போனோம். புரிஞ்சுச்சா குழந்தைகளே? சரி, பை பை.